ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹெல்த்தியான ஒரு குருமா. அது வந்து ரைஸுக்கும் வச்சுக்கலாம், சப்பாத்திக்கு வச்சுக்கலாம், தோசை இட்லி கூட ஓகே, செட் ஆகும். ஓகேவா? அது என்ன, வேறு ஒன்றும் இல்லை, வெள்ளை சுண்டல். வெள்ளை சுண்டலை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பைசஸ்க்கு லைட்டாக போட்டு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் ஹீட் ஆகி அது ஸ்பைசஸ் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை எடுத்து போட்டு வதக்க ஆரம்பிச்சிருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நறுக்கி வச்சுருக்க தக்காளி எடுத்து போட்டுட்டு லைட்டாக மஞ்சள்தூள் உப்பு போட்டு அதையும் வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு தேவையான ஒரு மசாலா அரைக்கணும். அந்த மசாலா என்னென்னா தேங்காய், இஞ்சி, லைட்டாக இஞ்சி, பூண்டு, சோம்பு கொஞ்சோடு போட்டுக்கோங்க. பட்டை மிளகா ஒரு 3 பட்டை மிளகா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை பதிலாக நீங்கள் முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி போட்டு செஞ்சால் 5 ஸ்டார் ஹோட்டல் ஃபுட்டு மாதிரி இருக்கும். பொட்டுக்கடலை போட்டு செஞ்சால் ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே சேம் தான். அது ரிச் லுக்காக காட்டும், இது நார்மல் ஃப்ளேவர், அவ்வளோதான் வித்தியாசம். நான் வந்து பொட்டுக்கடலை தான் இருந்தது, பொட்டுக்கடலை போட்டுவிட்டேன். அரைச்சி அந்த பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. மசாலா வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள் 2, குழம்பு மிளகாத்தூள், குழம்பு மல்லித்தூள், அது 2ஐயும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுருக்க சுண்டலை எடுத்து அதில் இருக்க தண்ணியோடு எடுத்து ஊற்றிடுங்க. அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, அது தேங்காய் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி பூண்டு வதக்கணுன்னா இல்லை, குக்கரில் விசில் போடுறதுனால அது வந்து ஒன்றும் உங்களுக்கு அந்த ஸ்மெல்லில் எதுவுமே வராது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அரைச்சி வச்சுருக்கதை எடுத்து அதில் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் 3 விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கிடுங்க. தோசை, இட்லி, இடியாப்பம் இல்லை சப்பாத்தி எதோடனாலும் ஒயிட் ரைஸ்க்கு இதை எடுத்துக்கலாம். மார்னிங்கே இதை செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 in 1 பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இதில் புதினா இருந்து போட்டிங்கன்னா அதுவும் வேறு பிரியாணி ரைஸ் மாதிரி டேஸ்ட் வரும். இது இப்படி இருந்திங்கன்னா இது ப்ளைனாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே.